வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். இன்றைய செய்தி உண்மையாக சொல்வதென்றால், இன்றைய காலத்தில் இளைஞர்கள் மிகவும் துடிப்புடன் இருக்கிறார்கள். இவர்களை 3 விதமாக பிரிக்கலாம். ஒரு பிரிவினர் மிகவும் மரியாதை, ஞானம், மற்றவர்களுக்கு உதவும் தன்மை, நற்பெயர் எடுக்க வேண்டும் என்ற துடிப்புடன் இருக்கின்றனர். இது மிகவும் வரவேற்கத்தக்கது. 2வது ரகம் தன்னைத்தானே மேதாவியாக நினைத்துக்கொண்டு, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் யார் சொல்வது, உங்களுக்கெல்லாம் படிப்பறிவு கிடையாது, இன்றைய டெக்னாலஜி புரியாது என்று பெரியவர்களை அலட்சியப்படுத்துபவர்கள். இவர்களுக்கு டெக்னிக்கல் அறிவு உண்டென்றால் வாழ்வில் அனுபவ அறிவை மிஞ்சியது எதுவும் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ளாதவர்கள். 3வது ரகம் நல்ல அறிவும் அழகும் திறமையும் உள்ளவர்கள். ஆனால் வீணான மாயைகளுக்குள் சிக்கிக்கொண்டு போதைக்கு அடிமையாகி தன்னை மட்டுமன்றி தன்னை சுற்றியுள்ள அனைவரையும் வேதனைப்படுத்துபவர்கள். இந்த 3வது ரகத்தை பற்றிதான் நாம் மிகவும் கவலை கொள்வோம். ஏனெனில் ஆண்டவன் இவர்களுக்கு எல்லாவற்றையும் அளித்தும் இவர்கள் தனது வாழ்க்கையை ஏன் இப்படி போதைகளுக்கு பலிகட ஆக்கிறார்கள்? இவர்கள் மட்டுமன்றி இவரை சார்ந்தவர்கள், இந்த சமூகம் இவை அனைத்துமே கெடுப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? உங்களை போன்ற இளைஞர்களின் ஒரு பகுதியினர் வாழ்க்கையில் சாதிக்க ஓடிக்கொண்டிருக்கும் போது இன்னொரு பகுதியினர் சீரழிந்து கொண்டிருக்கின்றனர். நீங்களாக நினைத்தால் மட்டுமே இதிலிருந்து வெளிவர முடியும். யாரும் உங்களின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்க முடியாது. நன்றாக நம்மை ஆண்டவன் படைத்திருப்பதே ஒரு வரப்பிரசாதம். அந்த நல்ல அறிவை முடமாக்க உங்களுக்கு உங்களையே அழித்துக் கொள்ள ஏன் இத்தனை துடிக்கிறீர்கள்? யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நினைக்கட்டுமே என்று இவ்விஷயத்தில் முடிவெடுக்காதீர்கள். இது உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளும் துரோகம். உங்களின் நல்வாழ்விற்காக வேண்டி தவம் இருக்கும் உங்களை சார்ந்தவர்களையாவது ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். நாம் மற்றவர்களுக்கு உதவவில்லை என்றாலும் உங்களுக்கு நீங்களே உதவி கொள்ளுங்கள். உங்களின் வயதையொத்த எத்தனை இளைஞர்கள் சாதிக்க துடித்துக் கொண்டிருப்பதை நன்றாக கண் திறந்து பாருங்கள். நீங்கள்தான் இந்த உலகத்தின் எதிர்காலம். உங்களை நம்பிதான் இந்த பூமி நம்பிக்கையில் சுழன்று கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு நீங்களும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வையுங்கள். இதுவே நாம் இப்பூமியில் பிறந்ததற்கான சாதனை என்பதை மனதில் கொள்ளுங்கள். அனைத்து இளைய தலைமுறையினருக்கும் நீடூழி நல்வாழ்வு வாழ்ந்திட வேண்டுகிறேன். வாழ்வோம், வாழ வைப்போம். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.